எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான புதினா தக்காளி பச்சடி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். எப்பவுமே குழம்பு ரசம் எல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி பச்சடி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துல கடகடன் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி. உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி புதினா சேர்த்துக்கிறது. இப்ப ரொம்ப டேஸ்டியான புதினா தக்காளி பச்சடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சடி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கட்டு புதினாவை இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இலைய மட்டும் உருவி வச்சிருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 4ல இருந்து 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்த பச்சை மிளகா பூண்டு எல்லாமே பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே மூடி வச்சிருந்தேன். நம்ம புதினா தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. தண்ணி நல்லா விட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பல்ஸ் மோட்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா சட்னி மாதிரி கிரைண்ட் பண்ணாம நம்ம சேர்த்திருக்கிற புதினா தக்காளி எல்லாமே அங்கங்க 1க்கு 2 தெரியற மாதிரி அரைச்சுக்கோங்க. பாருங்க நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். நம்மளோட புதினா தக்காளி பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இத தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சடியோட இந்த வெங்காயம் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டேன். இதோட அரைச்சு வச்சிருக்கிற பச்சடியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்மளோட புதினா தக்காளி பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். சுட சுட சாதத்தோடையோ இல்லைன்னா தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. பழைய கஞ்சிக்கு இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அமிர்தமா இருக்கும். கண்டிப்பா இதே போல ரொம்பவே டேஸ்டியான இந்த புதினா தக்காளி பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.